ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி வந்து ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸில் வந்து 3 பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு 3 ஸ்டிச்சஸை வந்து நான் கம்பைன் பண்ணி சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு டிசைன் போடுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் சொல்கிறேன். அது வந்து நீங்களும் அதை ஒவ்வொரு ஸ்டிச்சையும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு தனியாக இமேஜ் போட்டாலும் ஓகே, அல்லது இந்த 3 ஸ்டிச்சஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரியோ அல்லது 2-3 ஃப்ளார் சேர்ந்து ஒரு டிசைன் மாதிரியோ நீங்கள் மேக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நான் ரிப்பன் நார்மல் 1/2 இன்ச்சு ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். அது கீழேருந்து நீடியில் மேலே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ரைட் சைடு கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு நீடியில் ரிப்பனுக்கு அடியில் வச்சு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் பஞ்ச் பண்ணி நீங்கள் நீடியில் கீழே இழுத்துக்கோங்க. இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிப்பனை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். கடைசி கீழே விழுது வரைக்கும் நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி வரும். இதுதான் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டுன்னு சொல்லுவோம். இதை வச்சு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நம்ம கிட்ஸோட ஃப்ராகில் அங்கங்கே கூட இந்த நாட் வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். பாருங்கள், திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். கீழேருந்து ரிப்பனை மேலே எடுத்தாச்சு. எடுத்துட்டு ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீடியில் கீழே விட்டு ஒரு ரொட்டேஷன் மட்டும், அதாவது ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த நீடியில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கிளாத்தில் பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துருங்க. இழுக்கும்போது கடைசி முடிகிற வரைக்கும் ரிப்பனை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் அது வந்து சுருண்டு போகாமல் நீட்டாக அந்த பட்டு மொட்டு மாதிரி அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், அதை நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். கீழேருந்து நீடியில் மேலே நம்ம எடுத்தாச்சு. நம்ம ரிப்பன் கொடுத்துருக்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போட நமக்கு வந்துடும். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ரிப்பனை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் கொண்டு போய் அந்த ரிப்பனோட அடியில் வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. இது வந்து நம்ம விருப்பம் தான். இது வந்து ரிப்பனுக்குனால பெருசாகவே ஒரு சுற்றினா வரும். நீங்கள் வேணும்னா 2 நாட்டு கூட, நான் இப்போ சுற்றி காமிச்சேன் பார்த்தீங்களா, 2 தடவை கூட நீடியில் சுற்றிக்கலாம். அப்படி சுற்றிட்டு கடைசி முடிகிற வரைக்கும் நீங்கள் ரிப்பனை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள், நான் இப்போ போட்டு காமிச்சது 2 நாட்டு, அதாவது 2 தடவை நீடியில் சுற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டது 1 டைம் சுற்றியிருக்கேன். அது நம்ம விருப்பம் தான். 2 டைம்ஸு 3 டைம்ஸுக்கு சுற்ற நமக்கு அது வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். நமக்கு சிங்கிள் நாட்டு வேணும்னா ஒரே ஒரு சுற்று மட்டும் நீங்கள் போட்டால் போதும். பாருங்கள், கீழேருந்து ரிப்பனை மேலே எடுத்துகிட்டு நீடியில் அந்த ரிப்பனுக்கு அடியில் கொண்டு போய் ஒரு சுற்றிக்கோங்க. அதாவது நீடிலையும் சுற்றணும். அந்த ரிப்பனை அப்படியே மாற்றி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ 4 ஸ்டிச்சு நான் போட்டு காமிச்சிருக்கேன். சிங்கிளாகவும் போட்டிருக்கேன், டபுளாகவும் போட்டிருக்கேன். நீங்கள் 2ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிப்பனுங்கிறதுனால நம்ம 1 டைம் சுற்றினாலே போதும். இந்த நாட்டு வந்து பெருசாகவே நமக்கு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா லூப் ஸ்டிச்சு. இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இதை வச்சு நம்ம ஃப்ளவர்லாம் மேக் பண்ணலாம். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ரிப்பனை வந்து ரைட் சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுங்க. எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரிப்பனை பிடிச்சிக்கோங்க. பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே கீழே ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது. இழுத்திங்கன்னா நாட் மாதிரி வந்துடும். அந்த கடைசியில் பாருங்கள், நம்ம ஒரு ஃபிங்கரை வச்சுக்கோங்க. அதில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் லூப் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லூப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதை வச்சு நம்ம ஃப்ளவர்லாம் மேக் பண்ணலாம். டிசைன் நிறைய சூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மெத்தடு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டது உங்களுக்கு கை வச்சு விரல் விட்டுட்டு நம்ம எடுக்க சிரமமாக இருந்தால் ஒரு பென்சிலோ ஒரு நீடிலையோ அந்த லூப்புக்குள்ளே வச்சுக்கோங்க. அது இதை விட ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த நீடி சுற்றிட்டு இந்த பென்னுக்கு அடியில் கூட நம்ம நீடியில் வச்சு கீழே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீழேருந்து ரிப்பனை மேலே எடுத்தாச்சு. எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. ரிப்பனோட ரைட் சைடு நேராக இருக்கிற மாதிரி, அல்லது ரிப்பன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டில் நீடியில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிப்பன் வந்து கரெக்டு ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே எந்த இடத்துல நீடியில் எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து திருப்பி நீடியில் பஞ்ச் பண்ணிடுங்க.
பஞ்ச் பண்ணி கீழே நீடில் எடுங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் நீங்கள் உள்ளே விட்டுக்கோங்க அந்த லூப்புக்குள்ளே. அது நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ரிப்பன் எம்ப்ராய்டிங்கோட லூப் ஸ்டிச்சு. இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டிசைன் பண்ணி இதில் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பெட்டல் மாதிரி கூட இருக்கும். இதை வச்சு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணி நான் அந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லூப் ஸ்டிச்சும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் கேளுங்க. ரொம்ப ஈஸி தான். கீழேருந்து மேலே எடுத்து அந்த நீடில் எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம பஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி வரும். அதை ஃபிங்கர் இட்டு அப்படியே பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த லூப் கரெக்டாக அப்படியே நின்றுக்கிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லூப் ஸ்டிச் ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, அதில் நான் உங்களுக்கு ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு போட போகிறேன். அதுக்கு சென்டரில் நம்ம ஒரு ஃப்ளவர் மேக்கிங் தான் பண்ண போகிறேன். சென்டரில் நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அதாவது சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சுற்றி அந்த லூப் ஸ்டிச்சை வச்சு ஒரு ஃப்ளவர் மேக்கிங் தான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ரெட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது கீழேருந்து ரிப்பனை மேலே எடுத்துக்கோங்க. நீடியில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீடியில் ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணிடுங்க. கடைசி முடிகிற வரைக்கும் இந்த ரிப்பன் கையில் பிடிச்சிங்கன்னா அழகாக மொட்டு மாதிரி வரும். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதில் நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ளவர் போடுறோமோ அதுக்கு தக்கன அந்த சென்டர் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு 5 நாட் மட்டும் போட்டுக்கிறேன் ஃப்ரெஞ்ச் நாட்டு.
போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆர்கன்ஸா ரிப்பனை வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் நம்ம இந்த ரிப்பன் நார்மல் ரிப்பன் வச்சு நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வச்சு போட்டு பாருங்கள். 2 ஃப்ளவர் டிசைனில் போட்டு பார்த்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே படித்த ஸ்டிச்சஸ், லீஃப் ஸ்டிச்சஸ்ஸு, அந்த ரிப்பன் ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவாக தோணுச்சுன்னா அதையும் பண்ணுங்கள். ஒரு பூங்கொத்து மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் 2 வந்து இந்த ட்விஸ்டடு நம்ம ரிப்பன் வச்சு அதை கீழே ஸ்டெம் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிசைன் மேக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு தான். அதை வந்து நீடில் எப்போதும் போல் நம்ம கோர்த்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி என் நாட் போடுறதுன்னு. ஆக்சுவலாக நான் ஆரி ஸ்டாண்டில் வச்சு இதை போடுறதுனால உங்களுக்கு இதில் வந்து நான் என் நாட் போடுறத காமிக்க முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் தனியாகவே ஒரு என் நாட் போடுற வீடியோ மட்டும் காட்டுறேன். அது நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். இப்போ லூப் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்துகிட்டு கீழேருந்து ரிப்பனை மேலே எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துடலாம். எடுக்கும்போது ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அதுதான் லூப் ஸ்டிச்சு. இப்போ நம்ம பார்த்ததை வச்சு ஒரு டிசைன் நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இருந்த கிளாத்தை வச்சு சாட்டின் ரிப்பனை வச்சு நான் அந்த கலரு பிங்க் கலரே சென்டரில் கொடுத்தனால அவ்வளோவா தெரியல. நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ளவர் பெட்டலும் போட போகிறோம். நீங்கள் கொஞ்சம் பிடிக்காமல் லெஃப்ட் ஹேண்டில் ரிப்பனை பிடிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா அது இப்படியே போய் சுருண்டுக்கிடும். அதனால் அந்த கடைசி எண்டு நம்ம நீடியில் பிடிச்சி கீழே இழுக்கிற வரைக்குமே நீங்கள் அந்த ரிப்பனை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லூப்பு கரெக்டாக அந்த எடுத்துட்டிங்கன்னா அந்த இது வந்துடும். பாருங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன். இதே மெத்தடில் தான் சாட்டின் ரிப்பன்லேயும் போட்டேன். இப்போ அது ஆர்கன்ஸா ரிப்பன் இருக்கிறதுனால அதுலேயும் ட்ரை பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறதுனால இதை நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் 2லேயுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்தாச்சு. எடுத்துட்டு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஆர்கன்ஸா ரிப்பன்லேயும் அந்த ஷைனிங் இருக்கும் நல்ல பக்கம். அதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீடியில் எடுத்தீங்களோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ரொம்ப தள்ளி போடாதீங்க, ரொம்ப பக்கத்துலேயும் போடாதீங்க. எடுத்து கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் போட்டிங்கன்னா அது ஒரு லூப் மாதிரி வரும். அதை ஃபிங்கரில் பிடிச்சிட்டு அப்படியே கீழே நீடியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் அந்த ஸ்டிச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. திருப்பி ஒன்று போடலாம். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்தாச்சு. எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ரிப்பனை நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே நான் எங்கே எடுத்தனோ அது கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு 2 சென்டிமீட்டர் மட்டும் கேப் விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு லூப் மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் தான் நான் ஃபுல்லையும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன் பார்த்திங்களா, அதை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி நான் இந்த ஸ்டிச்சு போட போகிறேன். போட்டுட்டு அவ்வளோத்தையும் போட்டு பார்க்கலாம். இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்டெம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்விஸ்டட் ரிப்பனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தண்டு மாதிரி இந்த பூவோட தண்டு மாதிரி அதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரை ஆர்கன்ஸா ரிப்பன்லேயும் சாட்டின் ரிப்பன்லேயும் ட்ரை பண்ணி பார்த்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் அந்த ரிப்பன் சாட்டின் ரிப்பன் எடுத்து அதை வந்து ட்விஸ்டட் ரிப்பன் ஸ்டிச் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதான் வீடியோ வந்து நம்ம ஒரே ஸ்டிச்னால் கரெக்டாக தெரியும். நான் கொஞ்சம் 3ஐயும் கவர் பண்ணதுனால கொஞ்சம் கவர் ஆகலை. ஆனால் கீழே ஸ்டெம் மாதிரி அந்த ட்விஸ்டட் ஸ்டிச்சை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.